இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் ஆட்டுக்கறி பிரியாணி தாங்க செஞ்சோம். சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. எந்த பேக்கெட் ஐட்டம், ஃபுட் கலர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக மட்டன் பிரியாணி தாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சமைக்க தேவையான அடுப்பை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். சமைக்க தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். கற்பூரம் ஏற்றி நம்ம சமையலை ஆரம்பிச்சிடலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான வேர்க்கடலை எண்ணெயை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவர் தான் இப்போ சமைக்க போகிற சமையல் மாஸ்டர். பச்சை மிளகாய், இப்போ பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, மராட்டி மொட்டு இதெல்லாம் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கிய பெருங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக்கி பட்டை, கிராம்பு, எங்கள் தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதெல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அரைத்த மிளகாய் தூள், தனியா தூள், இதெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 7 கிலோ கிடா ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம அளந்து வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டிலேயே செஞ்ச நாட்டு மாட்டு தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கறி நல்லா வெந்ததும் இப்போ ஊற வச்சு சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ உடனே தம் கட்டணும். இப்போ இந்த பிரியாணி நல்லா அடி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ தம் கட்டி நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். அரிசி உடையாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக குழையாமல் வந்திருக்கு. இதை இலையில போட்டுட்டு தயிர் பச்சையோடு சேர்த்து சாப்பிடும் போது செமைங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பிரியாணி மாதிரி வருமாங்க ஹோட்டலில் செய்கிறதெல்லாம். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க.